இன்னைக்கு ஒரு நிலத்தை அளக்கணும்னா நம்ம கிட்ட சேட்டலைட் இருக்கு, லேசர் கருவிகள் இருக்கு. ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு துளி கூட பிசுறு இல்லாம ஒரு மிகப்பெரிய பேரரசோட நிலத்தை அணுவணுவா அளக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? அத செஞ்சு காட்டியவர் சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன். அவர் அளந்த அளவீடுகள் எவ்வளவு துல்லியமானது தெரியுமா? இன்றைய நவீன கால்குலேட்டர்களே திணறிப் போற அளவுக்கு ஒரு நுணுக்கமான கணக்கு அது. அத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல். ராஜராஜன் ஆட்சிக்கு வந்த 16வது வருஷம், அதாவது கிபி 1001ல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதுதான் மகாதண்டி அல்லது நில அளவை திட்டம். இந்த வேலைக்காக ஒரு தலைமை அதிகாரிய நியமிக்கிறாரு. அவருக்கு ராஜராஜன் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? உலகளந்தான். இவருடைய மேற்பார்வையில ஆயிரக்கணக்கான அதிகாரிகள் சோழ தேசம் முழுக்க பரவி ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் அளக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ஒரு பிரத்யேக அளவுகோலை உருவாக்குனாங்க. அதுக்கு பேரு ஸ்ரீ ராஜராஜன் கோல். இதோட நீளம் 16 ஜன். இந்த கோலோட அளவு மாறாம இருக்கணும்னு தஞ்சை பெரிய கோவில் கல்வெட்டுல அதோட நீளத்தை ஒரு கோடா செதுக்கி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த காலத்து ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். இப்பதான் விஷயமே இருக்கு. ராஜராஜன் நிலத்தை சும்மா அடி கணக்குன்னு மட்டும் அளக்கல. அவர் பயன்படுத்திய மிகச்சிறிய அளவீடு என்ன தெரியுமா? ஒரு வேலி நிலத்தை 5242 கோடி 80 லட்சம் பங்குகளா பிரிச்சு அதுல ஒரு பங்கு நிலத்தை கூட கணக்குல கொண்டு வந்திருக்காரு. கணக்கு இதோ. ஒரு வேலி சமம் 20 மா, ஒரு மா சமம் 100 குழி. இப்படியே போயிட்டு கடைசியா மும்மி மற்றும் கீழ் மும்மின்னு ஒரு அளவு வரும். இது ஒரு முடியோட அகலத்தை விட சின்னது. எதுக்காக இவ்வளவு துல்லியம்? அப்போதான் வரிய நியாயமா வசூலிக்க முடியும். ஒரு விவசாயிக்கு 1 சென்ட் நிலம் கூட அநியாயமா வரி அதிகமா போயிடக்கூடாதுங்கிறதுல ராஜராஜன் அவ்வளவு உறுதியா இருந்தாரு. நிலத்தை அளந்தது மட்டும் இல்லாம அத தரவாரியா பிரிச்சாங்க. அந்த நிலம் ஆற்று பாசனமா, ஏரி பாசனமா, வருஷத்துக்கு ஒரு முறை விளையுமா, 2 முறையா, மண்ணோட சத்து என்ன, இப்படி எல்லாத்தையும் பார்த்து 20க்கும் மேற்பட்ட பிரிவுகளா பிரிச்சாங்க. விளைச்சல் கம்மியா இருக்கிற நிலத்துக்கு வரி கம்மி. இதனால மக்கள் ராஜராஜனை தன்னலமற்ற தந்தையாவே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நில விவரங்கள் எல்லாத்தையும் வாரி பொத்தகம் அப்படிங்கிற ரெக்கார்ட்ல பக்காவா மெயின்டைன் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டிஜிட்டல் துல்லியத்தை விட மேலான ஒரு முறைய தமிழ்நாட்டுல ராஜராஜன் கொண்டு வந்திருக்கார். இந்த நில அளவை முறைதான் பிற்காலத்துல வந்த பல அரசாங்கங்களுக்கு ஒரு பேஸா அமைஞ்சது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற கதைகள் கேட்க விழிகள் பேசுகின்றன சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி.